வருகிறேன் வருகிறேன். அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன் தொழுகிறேன். வழி நடந்திட ஜெபிக்க வருகிறேன். வியத்தகு செயல்களை எண்ணி வியக்கிறேன். ஆண்டவரே உன் இல்லம் வருகிறேன். அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன். தாயின் கருவில் என்னை தேர்ந்து கொண்டாய். கரங்கள் பிடித்து என்னை அழைத்து வந்தாய். இறைவா என் இறைவா என் ஆதாரம் நீயாகவா. உன் ஒளியில் கலந்திடுவே. ஆண்டவரே உன் இல்லம் வருகிறேன். அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பொதுக்காலம் 3ஆம் ஞாயிற்று திருப்பலிக்கு வந்துள்ள இறைமக்களே, மனம் மாறி கடவுளின் நற்செய்தியை நம்புங்கள் என்பதற்கு அர்த்தம் என் பின்னால் வாருங்கள், என்னிடமிருந்து கற்றுக்கொண்டு என்னை போல் மாறுங்கள் என்பதாகும். முதல் சீடர்களுக்கு உங்களிடம் உள்ளது அனைத்தையும் துறந்துவிட்டு எல்லா நேரத்திலும் இயேசுவோடு முழு வாழ்வும் அவரோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இயேசுவின் பின் நாமும் செல்ல வேண்டும். இன்றைய நாகரிக உலகில் இயேசுவை விட நவீன கருவிகளோடுதான் நாம் அதிக நேரம் செலவிடுகிறோம். இன்று போல் நாளை இராது. எனவே இன்று நாம் இயேசுவோடு நேரம் செலவழித்து நம்மையே நாம் புதுப்பித்துக் கொள்வோம். இவ்வுலகிலேயே இறையரசின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாம் மனமாற்றம் அடைந்து இயேசுவை பின் செல்ல இத்திருப்பலியில் இறைவனிடம் ஒன்றிணைந்து மன்றாடுவோம். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளும். ஆண்டவரே, உமது நாளாகி என்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றனை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. மேலும் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது பாதுகாத்து அருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பே, எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்தருள்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நண்பனதோக்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனே, செம்மறியே, தந்தை திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டேற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனே ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கேற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் தன் ஊழியன் யோனா மூலம் நினிவே நகரத்து மாந்தருக்கு மனமாற அழைப்பு விடுக்கின்றார் கடவுள். யோனா இறைவாக்கினர் வழியாக இறை செய்தி வந்தவுடன் நிதானித்தார்கள். இறைவாக்கினர் குரல் வந்த இறைவனை நம்பினார்கள், மனம் மாறினார்கள். தங்கள் பழைய வாழ்வின் திசையை மாற்றி புதிய திசையில் இறையொளியில் பயணித்தார்கள். தண்டனை விலக்கப்பட்டது. இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய அழைப்பை தரும் இவ்வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். நினிவே மக்கள் தீய வழி நின்று விலகினர். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1-5 மற்றும் 10 முடிய. அந்நாளில் 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளையின்படி நினிவேவுக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர் மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழி நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லி இருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 25. ஆண்டவரேவும் பாதைகளை நான் அறிய செய்தருளும். ஆண்டவரேவும் பாதைகளை நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள்.
ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவை. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுலடியார் தனது திருமுகத்தில் கொரிந்து நகர மக்களுக்கு உலக செல்வங்களை பயன்படுத்துவோர், உலக காரியங்களில் ஈடுபடுவோர் அவற்றில் மூழ்கிவிடாமல் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இப்போது இருப்பது போல் அது நெடுநாள் இராது என்று அறிவுறுத்துகின்றார். இந்த வாசகத்தின் கருத்து அன்று மட்டுமல்ல, இன்று உண்மையாகவே உள்ளது. எனவே கவனத்துடன் கேட்போம். என்றும் மாறாத இறைவனின் அழைப்பை தியானிப்போம். இரண்டாம் வாசகம். இந்த உலக அமைப்பு கடந்து போகக்கூடியது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 29 முதல் 31 முடிய. அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. இனியுள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சியற்றவர் போலவும், பொருள்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி
அதிகாரம் 1 இறைவசனங்கள் 14 முதல் 20 முடிய. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரியாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்ற போது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பரேசுவில் என் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகத்திலே நமது வாழ்வு எப்படி குறுகியதாக இருக்கிறது, அதை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இன்றைக்கு தெளிவாக ஆண்டவர் நமக்கு இறை வாசகங்கள் வழியாக எடுத்து கூறுகிறார். ஒரு சிறிய கிராமம் ஆற்று ஓரத்திலே இருக்கிறது. அந்த கிராமத்திலே இருக்கின்ற மக்கள் நமக்கு தெரியும். செய்யும் தொழில் ஆடு மாடு மேய்த்தல், மீன் பிடித்தல். இத்தகைய தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று அந்த பகுதியிலே கடந்து செல்லுகிற மக்களை வலுக்கட்டாயமாக அவர்கள் பிடித்து அவர்களிடம் இருந்த பணங்களை எல்லாம் பிடுங்கி கொண்டு, பொருட்களை எல்லாம் பிடுங்கி கொண்டு அவர்களை ஆற்றில் தள்ளிவிடுவதோ அல்லது விரட்டி அடிப்பதோ, இத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது தவறு என்பது அவர்களுக்கு புரியவில்லை. இதோ இந்த சூழலிலே அந்த கிராமத்திலே இருந்த அந்த கிராமத்தின் தலைவர் ஒருவர், அவருக்கு இவர்கள் செய்கின்ற அந்த பணியினால் பணம் கிடைத்து வந்தது. அதனால் அவர்களை அவர் தட்டி கேட்கவில்லை. இன்னைக்கு என்ன வருமானம் வருதோ அதில் ஒரு 10% அவருக்கு கொடுத்து விட வேண்டும். இப்படியாக இருந்த சூழலில் அந்த கிராமத்திலே சில ஆண்டுகளுக்கு பிறகு நிறைய இழப்புகள் வந்தது, நோய் வந்தது. இன்னுமாக அந்த கிராமமே அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல். இதனை உணர்ந்த அந்த கிராமத்தினுடைய தலைவர் என்ன செய்கிறார்? ஏன் இந்த நிலை, எதற்காக இந்த சூழல் என்று யோசித்து கொண்டிருக்கிற போது அவருடைய உறவினர்களில் ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வந்து, நீங்கள் உங்களையே நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், அடுத்தவர்களை துன்புறுத்தி அவர்களிடம் உள்ள பணங்களை நீங்கள் பறித்து அவருடைய உயிரையும் பறித்து வந்தீர்கள். இன்று அதற்கு தண்டனையாக நீங்கள் இப்போது அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திணை விதைப்பவன் திணையைத்தான் அறுப்பான், வினை விதைப்பவன் வினையைத்தான் அறுப்பான். நீங்கள் நல்லதை செய்தால் கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வார் என்று சொல்லி சென்றாராம். அப்போது அந்த பெரியவர் எல்லோரையும் அழைத்து,
இனிமேல் இது போன்ற அந்த பணிகளை நீங்கள் செய்யக்கூடாது, இது கடவுளுக்கு ஏற்றதல்ல, சமூகத்திற்கும் ஏற்றதல்ல என்று அவர்களை கடிந்து கொண்டு மீண்டுமாக மாறி மனம் மாறியவர்களாய் நீங்கள் உழைத்து உண்ணுங்கள், உழைப்பினால் உயர்வு உண்டு என்று சொன்னார்களாம். அன்புள்ளங்களே, இப்படியாக அந்த கிராமம் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் பரிகாரமாக ஒரு நாள் அங்கே எல்லோருமாக சேர்ந்து கடவுள் முன்னிலையிலே தங்களுடைய பாவங்களை குற்றங்களை எல்லாம் அறிக்கையிடும் வகையிலே அவர்களுக்கேற்ற முறையிலே அந்த கிராமம் காட்டுப்பகுதி மலைவாழ் மக்களுக்கு ஏற்ற முறையிலே அந்த பரிகாரத்தை செய்து மீண்டுமாய் அவர்கள் தங்களுடைய பணிகளை எல்லாம் செய்தபோது உண்மையாகவே அவர்கள் மென்மேலும் உயர்ந்து வந்தார்களாம். இன்றைக்கும் அந்த கிராமம் ஒரு உயர்ந்த நிலையிலே இருக்கிறது. எல்லோரும் படித்து கொண்டிருக்கிறார்கள், பட்டம் பெறுகிறார்கள், பணிகளுக்கு செல்கிறார்கள். இன்னுமாக அங்கே அழகான ஒரு ஆலயம் கட்டப்பட்டு ஆண்டவனை ஒவ்வொரு நாளும் தரிசித்து அவர்கள் மட்டும் மாறவில்லை, அந்த சமூகத்தையே ஒரு மாற்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய கால அளவிலே நாம் பார்க்கிற போது உண்மையாகவே இத்தகைய ஒரு மாற்றம் தனி மனிதனுக்கு மட்டுமல்ல சமூகத்திற்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் மாற்றத்தை காண விரும்புகிறோம். மாற்றமே மனித வாழ்வின் தத்துவம் என்று சொல்வார்கள். எல்லாவற்றிலும் மாற்றத்தை காண விரும்புகிற மனிதன் தன்னுடைய வாழ்வில், அதுவும் கடவுளுடைய இயேசுனுடைய மதிப்பீடுகளிலே மாற்றம் கண்டு வாழ முயற்சிப்பதில்லை. தனது உணவில் மாற்றம் வேண்டும் நினைக்கிறோம், உடையில் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம், இன்னுமாக பேசும் பேச்சிலே மாற்ற வேண்டும் நினைக்கிறோம், இன்னுமாக தங்களுடைய வாழ்க்கை முறைகளிலே மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். உண்மையான ஒரு மனமாற்றத்தை நாம் விரும்ப வேண்டும், உண்மையான ஒரு மனமாற்றத்தை நாம் பெற வேண்டும். அப்படி பெறுகிற போதுதான் உண்மையான ஒரு மகிழ்ச்சி, உண்மையான ஒரு சமாதானம், உண்மையான ஒரு சந்தோஷம் நம்மில் இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு முதல் வாசகத்தின் வழியாகவும் நற்செய்தியின் வழியாகவும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய நாளிலே இனி உள்ள காலம் மிகவும் குறுகியது என்று எதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இன்றைய காலகட்டங்களிலே மனிதன் வாழ்வது என்பது சொற்ப நாட்கள் தான். 80 வயது, 90 வயது, 100 வயது என்று இருந்த காலம் போய் இப்போது 70 ஆண்டு 60 ஆண்டு என்று வந்துவிட்டது. ஆம் அன்புக்குரியர்களே, அந்த குறுகிய கால மனித வாழ்விலே நாம் எப்போதும் ஆண்டவருக்கு உரிய மக்களாக மனமாற்றம் பெற்று நம்முடைய பழைய நிலையிலிருந்து புதிய வாழ்வுக்கு கடந்து செல்ல வேண்டும். நினைவே மக்களைப் போல கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல அன்பு உள்ளங்களே, இதோ இன்றைக்கு அதற்காக சீமோனுக்கும் அந்திரேயாவுக்கும் இன்னுமாக தன்னுடைய சீடர்களான யோவானுக்கும் யாக்கோபுக்கும் அழைப்பு கொடுப்பதை போல நமக்கும் அழைப்பு கொடுக்கிறார். எதற்காக? மனமாறி கடவுளுடைய நற்செய்தியை நம்பி அந்த நற்செய்தியின் வழியில் வாழ்ந்து ஆண்டவரை நாம் அடையாளப்படுத்துவதற்கு. ஆம் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவான் மக்களை மனமாற்றத்திற்கு அழைத்தது போல இயேசுவும் அழைக்கின்றார். இதோ இவற்றினை நம்முடைய மனதிலே ஏற்றவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் எல்லா நிலைகளிலும் மாற்றத்தை விரும்புகிறோம். நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் மனமாற்றம் பெற்று, அன்றாட வாழ்விலும் மனமாற்றம் பெற்று, ஆண்டவருடைய மதிப்பீடுகளை தாங்கி அவரை எப்போதும் அடையாளப்படுத்தி அவருடைய நற்செய்தியாளர்களாக, அவருடைய நற்செய்தியின் தூதுவர்களாக இன்னுமாய் இதோ ஆண்டவர் இயேசுவை நாம் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் எப்போதும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நடமாடும் நற்செய்தியாளர்களாக தம்மையே நாம் மாற்றிக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய அன்பு மக்களாக, அவருடைய அன்பு சகோதரனாக சகோதரியாக இம்மண்ணிலே
தொடர்ந்து நாம் வாழ இந்நாளில் இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். நல்லாயனாகிய இயேசு ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் நாம் வாழும் இந்த சமூகத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானா கண்ணே மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். ஆவியாய் நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். தேவை உரைப்பதை நம்புகிறேன், புரிதல் உறவை நம்புகிறேன். உணவே உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, நினைவே மக்கள் எவ்வாறு தங்கள் தீய வழிகளிலிருந்து விலகி மனமாற்றம் பெற்று ஆண்டவருடைய மக்களாக வாழ முயற்சித்தார்களோ அதுபோல நாமும் நமது வாழ்வில் உண்மையான மனமாற்றம் பெற்றவர்களாய், வாழ்க்கை மாற்றம் பெற்றவர்களாய், எல்லா நிலைகளிலும் அவரோடு பயணிக்கவும் அவருடைய அன்பு மக்களாக இருக்கவும் நமக்கு தேவையான வரங்களை மன்றாட்டுக்கள் வழியாக அவரிடம் சமர்ப்பிப்போம். எம் அன்பு தந்தையே, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் முது மனமாற்ற நற்செய்தினை உணர்ந்து தங்களின் வாழ்வால் மற்றவர்களுக்கு உழைப்பின் மேன்மையை உணரச் செய்யும் இயேசுவின் சீடர்களாய் ஒளிந்திட தேவையான வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் தந்தையே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் நினைவே மக்களைப் போல் மனமாறி இவ்வுலக நாட்டங்களிலிருந்தும் அழிவுகளிலிருந்தும் தங்களை காத்து கொண்டு புதுவாழ்வு பெற்றிட உம்மில் என்றும் ஒன்றிணைந்து வாழ்க்கை நடத்திட உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, வறுமை, துன்பம், பல்வேறு விதமான நோய்கள் மற்றும் உள்ளத்தின் கவலைகளாலும் துன்புறும் மக்களை காத்திட வேண்டுமென்றும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு மிகுந்த தந்தையே, உலகெங்கும் பணிபுரியும் திரு அவைக்காகவும் உம் பணியாளர்கள் படும் வேதனைகளிலும் அவர்களின் நோயிலும் அச்சுறுத்தலிலும் உடனிருந்து அவர்களை காத்து நலமுடன் தங்கள் பணிகளை செவ்வனே செய்திட தேவையான வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்து ஆளும் திரு அவையின் அச்சாணிகளாய் இளைஞர்களை உருவாக்க அவர்களின் பெற்றோர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறவும் தம் தூய வாழ்வால் இயேசுவின் சீடர்களாய் அவர்கள் மாறிட தேவையான ஞானத்தையும் திறமைகளையும் மன உறுதியும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக உம் மகிமைக்காக பணியாற்றும் அருள் தந்தையர்கள், பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதித்து நல்ல உடல் உள்ள நலமும் என்றும் மகிமைக்காக பணியாற்றும் நல் மனதினையும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். அருள் வழங்கும் வல்லலாகிய இறைவா, அன்பு மக்களாகிய நாங்கள் இந்நாளில் உம்மிடம் சமர்ப்பித்த எல்லா மன்றாட்டுக்களையும் தயவாய் நீவிர்தாமை பெற்று தந்து நாளும் அது அன்பு மக்களாய் வாழ தொடர்ந்து நீர் எங்களுக்கு துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உமக்காக தருகின்றே. மலர்கள் விழுந்து மணமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து அன்பிக்க சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளில் இருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோம் நீதியோமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூய
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே,
எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ராயப்பா, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு இருக்குமுடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நம்பியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வீக படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடு
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோ. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரிடம் எனது ஆன்மா நலமடையும். உணவாகவா உணவாகவா உயிரோடு நிறைவாகவா என் வாழ்வெல்லாம் துணையாகவா. மலர மனதில் அமைதி மகிழ்வு என்று பெருக. உணவாகவா உயிரோடு நிறைவாகவா என் வாழ்வெல்லாம் துணையாகவா. நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடைகளை எந்நாளும் பெற்று உமது அன்புக்கும் உமது அருளுக்கும் ஏற்றவர்களாய் வாழ்ந்து எந்நாளும் உமது அன்பு மக்களாயிருக்க துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. சலித்து